ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பிரியாணினாலே ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயுமே கல்யாண பிரியாணி அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த கல்யாண பிரியாணி நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கரெக்டாக அளவுகளோடு நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுகளை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களுமே வீட்டிலேயே கல்யாண பிரியாணி செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க, கெட்டியான தயிர். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையை விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனில் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா எல்லாமே இறங்குற மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சிக்கனில் எல்லாமே சார்ந்து சிக்கன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். அடுத்து நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசி. இந்த டம்ளர் 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். இதை 2 தண்ணி ஊற்றி கழுவி 3வது தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு. இது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது செரிமானத்துக்காக நம்ம ஆட் பண்ணுறது. இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 1 டீஸ்பூன் போல் முழு தனியா, கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பேன் வச்சு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறுமனே அப்படியே இதை போட்டு இதில் கொஞ்சமாக பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் லைட்டாக வாசனை வர்றது அளவுக்கு நம்ம வறுத்துட்டால் போதும். இது கரிஞ்சிடக்கூடாது, அதனால் லைட்டாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி மசாலா நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் வச்சு செய்கிறேன். அதனால் 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறேன். சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம். இதை கட் பண்ணி இந்த மாதிரி நீள்வட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளியும் அதே அளவு 200 கிராம் எடுத்துக்கோங்க. சைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்தது. இதையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 80 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 டீஸ்பூன் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 80 கிராம் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன், அரிசி, புதினா, கொத்தமல்லி, தயிர், தக்காளி, வெங்காயம், ஆயிலு, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அடிகனமான பாத்திரம். இதில் 100 ml அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம ஆனியனையும் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் எப்படி ப்ரௌன் கலராக ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சக்தி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டு மிளகாய்த்தூள்னால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 25 கிராம் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி அதையுமே இதில் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கிடுங்க. இதையும் நல்லா சேர்த்துட்டு இதையுமே இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா
புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கணுன்னா உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அதனால் தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து உப்பு வந்து 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும் தக்காளி. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தயிரை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கலந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாவிலேயே இந்த சிக்கன் நல்லா படுற மாதிரி இதை கலந்து விட்டுடுங்க. இந்த கிரேவியில் நல்லா இது படணும். இது படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கலந்து விட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், ஏன்னா சிக்கனே நல்லா தண்ணி விடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. எடையே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு தனியாக சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இது அரிசி எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் மட்டும் வச்சுடுங்க. அதுக்குள்ளே இது பாதி அளவுக்கு அரிசி குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். அரிசி வந்து இப்போ குக் ஆகிருக்கு பாருங்கள். பாதி அளவுக்கு இது வெந்திருக்கு. அரிசி பதத்தை விட லைட்டாக இது வெந்திருக்கும். இப்போ இது கரெக்டான பதம். இப்போ இதை ஒரு ஃபில்டரை வச்சு நான் வந்து வடிகட்டிடுறேன். இதை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இப்போ இதே சமயம் நம்ம சிக்கனுமே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி கணக்கு தான் ரொம்பவே முக்கியமானது. நான் வந்து இந்த டம்ளர் தான் அரிசி அளந்து எடுத்தேன். 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இஞ்சி பூண்டு அடிச்சுட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இன்னொரு டம்ளர் ஒன்று ஊற்றிக்கிறேன். மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா சேர்த்துட்டு இதை வந்து பரப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. அதாவது இதுக்கு எப்படின்னா, இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக மேலே நிற்கணும். அதுதான் தம்மு போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பாருங்கள், தண்ணி மேலே நிற்கிது பாருங்கள். ஒருவேளை அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நீங்கள் வடித்து வச்சுருக்கிற தண்ணியிலே கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தம்மு போட்டுக்கலாம். தம்முக்கு வந்துட்டு ஒரு யூஸ் பண்ணாத தோசை தவாவை வச்சுடுங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி சட்டியை வச்சுடுங்க. இதுக்கு மேலே மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியவே இது மேலே நான் வச்சிடுறேன். வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுப்போம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே சமயம் சிக்கனுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண ஸ்டைல் பிரியாணி வந்து நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்குற இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.